அதிகபட்சம் 7 நாட்கள் என்னுடைய ஆகாரத்தை மட்டும் ஒதுக்கிட்டு கடந்திருக்கிறேன். அநேகருக்கு நான் போதிக்க ஆரம்பித்தேன். அநேக ஊழியர்களை எழுப்பும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தடுமாறுகிற பிள்ளைகள் உண்டு, ஊழியத்தை வெறுக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவனுடைய அழைப்புக்காக காத்திருக்க. ஐயா ஸ்தோத்திரம். இது நம்ம நிகழ்ச்சியோட 3வது பாகம். இந்த 3ஆம் பாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம். இந்த நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டோட அழைப்பின்படி சபை நடத்துகிறீங்க. ஊழியத்தில் எப்படி வரங்கள் தேவைப்படும்? வரங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக செயல்படலாம். நீங்கள் இந்த வரங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணினீங்க? என்ன முயற்சியெல்லாம் மேற்கொண்டீங்க? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு சபையினுடைய போதகராக அழைப்பு பெற்ற பிற்பாடு இந்த சபைக்கு ஏற்றாற் போல இருக்கிற வரங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். ஆண்டவரே, ஒரு சபையினுடைய போதகராக என்னை அழைத்திருக்கிறேன். அந்த சபைக்கு வருகிறதான அந்த மக்களுக்கு தேவையான சகல வரங்களையும் நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மலைகளிலும் காடுகளிலும் வனாந்தரங்களிலும் பல இடங்களிலே போய் உபவாசத்தோடு கூட காத்து கிடப்பேன். அதிகபட்சம் 4 நாட்கள் எந்த தண்ணீரும் அருந்தாமல், உமிழ் நீர் முழுங்காமல் 4 நாட்கள் தேவ சமூகத்திலேயே கிடந்தேன். அதிகபட்சம் 7 நாட்கள் என்னுடைய ஆகாரத்தை மட்டும் ஒதுக்கிட்டு கடந்திருக்கிறேன். 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று சொல்லி அடிக்கடி உபவாசித்து மலைகளில் காடுகளில் வனாந்தரங்களில் போய் கிடப்பேன். நிறைய அங்க இருக்கிறதான இந்த வனத்துறை அதிகாரிகளால் விரட்டப்பட்டு இருக்கிறேன். அவங்க என்னை பல விதத்துல கேள்வி கேட்டு என் மேல வழக்கெல்லாம் பதியக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். ஏன் இந்த வாலிப நாட்களில் இப்படி வருகிறாய்? எதற்காக வந்தாய்? பல விதத்தில் சந்தேகப்பட்டு என்னை கொண்டு போய் அழைத்து வழக்கு தொடருவார்கள். அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சந்தித்தேன். ஆனாலும் அப்படி காத்து கிடந்ததின் காரணம், திருச்சபை ஊழியத்துல வருகிறதான மக்களுக்கு தேவையான அந்த ஊழியத்தை செய்யணும், அதற்கான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் காத்து கிடந்தேன். ஆண்டவர் இந்த சபை ஊழியத்திற்கு தேவையான வரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். போதிக்கிற வரத்தை கொடுத்தார், தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்தார், பிசாசை துரத்தும் வரத்தை கர்த்தர் கொடுத்தார், குணமாக்கும் வரத்தை கர்த்தர் கொடுத்தார், மற்றவர்களை அபிஷேகத்துல நடத்தக்கூடியதான அந்த அபிஷேகத்தின் வரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த வரங்களினாலே கர்த்தர் என்னை நிரப்புகிற பொழுது அநேகருக்கு நான் போதிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வேதாகம கல்லூரியில நான் படித்ததுக்கு அப்புறமாக அநேகருக்கு போதிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டேன். அப்படி போகிற போதெல்லாம் அநேக இளம் தலைமுறைகள் போதித்து 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 அவர்களை உருவாக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அதிக நாட்கள் நீங்கள் உபவாசத்தில் இருந்திருக்கீங்க. எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான்யா. இப்போ சபைக்கு போதுகராக இருக்கீங்க. இது போக வேறு எதுவும் ஊழியம் பண்ணுறீங்களா? வேறு எதுவும் ஊழியத்தில் பங்கு இருக்கா? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 2 வேதாகம கல்லூரியின் மூலமாக வேதாகம ஆசிரியராக ஒரு 4 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன். என்னுடைய திருச்சபை போதகருடைய பணியை நிறைவேற்றினது போக வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் அவர்களுக்காக போய் ஊழியம் செய்வேன். அங்கேயும் அந்த ஊழியர்களை உருவாக்குகிற அந்த பணியில என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் ஒருவரிடத்திலையும் சம்பளம் வாங்கி நான் ஆசிரியராக பணியாற்றவில்லை. கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று எண்ணிதான் அந்த காரியத்தை செய்தேன். மாத்திரமல்ல, இளம் ஊழியர்கள் மேல எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு. அவர்கள் எப்படியாகிலும் ஊழியத்திற்கு சரியான அஸ்திபாரத்துல கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக பாஸ்டர்ஸ் பிரேயர் நெட்வொர்க் என்ற ஒரு நெட்வொர்க் ஒன்றை தொடங்கினேன். ஒவ்வொரு மாதமும் 1 நாள் தேவ சன்னிதானத்துல எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த இளம் போதகர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொள்வேன்.
அந்த இளம் ஊழியர்கள் கடந்து வருவார்கள். அவர்களை ஜபத்தை நடத்துவேன். அந்நாட்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்த அந்த போதக பணியின் மூலமாக, வேதாகம ஆசிரியர் பணியின் மூலமாக அந்த இளம் ஊழியர்களை அழைத்து அவங்களை ஜபத்துல நடத்தினதன் மூலமாக இன்னைக்கு அநேக இளம் ஊழியர்கள் இதே பட்டணத்தில் அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களிலே ஊழியர்களாக இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார். அநேக ஊழியர்களை எழுப்பும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஊழியத்தை நான் செய்கிற போது சிவகாசி தாலுகாவுடைய ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். மாவட்ட ஐக்கியத்தின் பொறுப்பாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதற்கு அப்புறமாக எஸ்பிசி என்று சொல்லக்கூடிய பெந்தைகோஸ்தே மாமன்றத்தினுடைய பிரேயர் கோஆர்டினேட்டராக தமிழகம் முழுவதுமாக 5 ஆண்டுகள் பணியாற்ற கர்த்தர் உதவி செய்தார். அந்த பணிகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரே காரணம், ஊழியர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல என்னுடைய சபையில இருந்தும் ஒரு 16 பேர் ஊழியத்திற்காக வெளியில நாங்கள் அனுப்பிவிட்டிருக்கிறோம். சிலர் சபையினுடைய போதகராக இருக்கிறார்கள், சிலர் சுவிசேஷ பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், சிலர் மிஷனரிகளாக இருக்கிறார்கள். இந்த சபையிலிருந்து இதுவரைக்கும் இந்த 28 ஆண்டுகளிலே 16 பேர் முழு நேர பணிக்காக கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு அப்புறமாக இந்த சபையில ஒரு 60 பேருக்கு ஊழிய பயிற்சியை கொடுத்தோம். அந்த 60 பேர்ல 49 பேர் கர்த்தருக்காக பகுதி நேர ஊழியர்களாக தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த 49 பேர் பகுதி நேர ஊழியர்களாக அர்ப்பணித்ததின் விளைவாக இந்த சிவகாசி பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற 26 கிராமங்களை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த 26 கிராமங்களிலும் சிறு பிள்ளைகள் ஊழியத்தையும், பெரியவர்களுடைய ஊழியத்தையும், வீடு சந்திப்பு ஊழியத்தையும், விடுதலையின் ஆராதனையும் நடத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்தார். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த சபையினுடைய ஊழியத்தை கவனிக்கும்படியாய் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் 4 பேரை போதக அபிஷேகம் செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அவர்களையும் நன்றாக படிக்க வைத்து, அவர்களும் நன்றாக வேதாகம கல்லூரியில படித்து, அதற்கு அப்புறமாக அந்த போதகருடைய அபிஷேகத்தை பெற்று என்னுடைய உதவி போதகராக அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஊழியர்களை உருவாக்குகிற பணியில கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஐயா, இன்றைய காலகட்டத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்பும் வாலிப பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் ஆலோசனை என்னவாக இருக்கும்? அடுத்து ஐயா, அழைப்பு இல்லாமல் ஊழியம் பண்ண முடியாது. நம்முடைய அழைப்பு எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இது கர்த்தர் தான் அழைக்கிறாங்க, இந்த அழைப்பு கர்த்தர் அழைப்புன்னு சொல்லி எப்படி உறுதிப்படுத்தி நம்ம ஊழியத்துக்கு வரலாம்? அதை குறித்து சொல்லுங்க ஐயா. இன்றைய காலகட்டத்தில் ஊழியத்திற்கு வருவது மிக சிரமமான காரியம், மிக கடினமான. எங்களைப் போல சபை போதகராக பணியாற்றி நல்ல ஊழியத்தினுடைய அஸ்திபாரம் இருந்தாலும், நல்ல ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை இருந்தாலும், போதகமாருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட ஊழியத்திற்கு வருவது கடினமானது. இந்த காலம் அப்படிப்பட்டது, மிக கடினமானது. இப்படிப்பட்ட காலத்தை பார்க்கிற இளம் தலைமுறைகள் ஊழியக்காரருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் இருந்தாலும் மிகவும் யோசிப்பார்கள், எப்படி இந்த ஊழியத்திற்கு வர முடியும், இந்த ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு நாம் எப்படி இந்த வாழ்க்கையில் வாழ முடியும் என்று யோசிக்கிற நிறைய பிள்ளைகள் உண்டு. தடுமாறுகிற பிள்ளைகள் உண்டு, ஊழியத்தை வெறுக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். நான் எப்படி நினைத்திருந்தேன், ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்.
இன்றைக்கு ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார், எவ்வளவு தூரம் எங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்தீர்கள். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களாக ஊழியத்திற்கு வர வேண்டாம். நீங்கள் ஒரு போதகருடைய பிள்ளையாய் இருந்தாலும் நீங்களாக ஊழியத்திற்கு வர வேண்டாம். தேவன் உங்களை அழைக்கிறாரா, அந்த அழைப்புக்கு காத்திருங்கள். ஊழியக்காரருடைய குடும்பமாக இருந்தாலும், விசுவாசிகளுடைய குடும்பத்தில் இருந்தாலும், அல்லது எங்க குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்க சொன்னாலும் தேவனுடைய அழைப்புக்காக காத்திருங்கள். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிங்க, நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த ஊழியத்திற்கான அழைப்பு அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரட்டும். எப்படி அந்த அழைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், உங்களுக்கு சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஊழியத்தின் அழைப்பு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது அழைப்புக்கு ஏற்றதான வார்த்தை உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சொப்பனத்தின் வாயிலாக, கனவின் வழியாக அந்த அழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஊழியத்திற்கென்று அழைக்கலாம். இப்படி பல விதங்களில் அந்த அழைப்பை பெற்ற நீங்கள், ஆண்டவர் அழைத்து விட்டார், நம்ம ஊழியத்திற்கு போகலாம் என்று சொல்லி உடனடியாக ஊழியத்திற்கு வந்துவிடக்கூடாது. மறுபடியும் காத்திருக்க வேண்டும். எதற்காக என்றால், இந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படி நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம நினைச்சதுனால இப்படி வார்த்தை கிடைச்சிருச்சா, நம்ம நினைச்சதுனால இப்படி ஒரு சொப்பனம் கிடைச்சிருச்சா, நம்ம நினைச்சதுனால இப்படி காட்சிகள் கிடைச்சதா அப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அதை திரும்பவும் உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் காத்திருக்கணும் சில நாட்கள். அப்படி காத்திருக்கிற நாட்களில உங்களை குறித்து அறியாத ஊழியர்கள், உங்களை குறித்து அறியாத தலைவர்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருப்பார்களே அவர்கள், உங்கள் பின்னணியை அறியாதவர்கள், உங்களுடைய குடும்பத்தை பற்றி அறியாதவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாதவர்கள் உங்களை பார்க்கிற போது சொல்லணும், தம்பி தங்கச்சி கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அது இரண்டாவது, உங்களுடைய அழைப்பு உறுதியாகிறது. மூன்றாவது, ஒரு அழைப்பு உறுதியாவதற்கு அந்த ஊழிய அழைப்புக்கு ஏற்றதான ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் நமக்கு தெரியும். ஊழியத்திற்குன்னு கர்த்தர் அழைச்சார்னா அந்த ஜபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். சாதாரண ஒரு விசுவாசியினுடைய ஜபத்திற்கும் ஊழியத்திற்காக அழைத்தவனுடைய ஜபத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். சாதாரண ஒரு விசுவாசி தேவன் மேல் காட்டுகிற அன்புக்கும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன் காட்டுகிற அன்புக்கும் வித்தியாசம் இருக்கும். சாதாரண ஒரு விசுவாசி வேதத்தை தியானிப்பதற்கும் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன் வேதத்தை தியானிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்படி சில அடையாளங்கள் நமக்கு தென்படும். அது எப்போது தெரியும் என்றால், உங்களுடைய ஜபம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது, அதுதான் ஊழியத்தின் அடையாளம். இப்படி சில அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சங்கீதம் 24:1 சொல்லுகிறார். ஆகவே நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்திருக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பனர், நம்மை அழைத்திருக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் என்று அவரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அந்த அறிவோடு கூட இந்த ஊழியத்தை நம்ம பொறுப்படுத்தோமானால் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக ஊழியத்தின் பாதையில் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடுவதற்கு அது நமக்கு கிருபை செய்யும். வார்த்தை இல்லை என்றால் மிக கடினம். யாரோ ஒருவர் தூண்டி விட்டதாக
எண்ணி ஊழியத்திற்கு வருவோமானால் நம்மால் ஊழியத்தில் நிற்க முடியாது. ஆசைப்பட்டு வருவோமானால் ஊழியத்தில் நிற்க முடியாது. எங்க குடும்பத்துல எல்லாரும் என்னைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, அதனால நான் ஊழியத்துக்கு வந்தேன் என்றாலும் ஊழியத்தில் நிலை நிற்க முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். அப்போதுதான் நீங்கள் ஊழியத்தில் நிலை நிற்க முடியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் தேவனுடைய அழைப்பை பாருங்கள், அழைப்பை உறுதியாக்குங்கள், பிற்பாடு ஊழியத்திற்கு வாருங்கள். உங்களால் நிலைத்து நிற்க முடியும். என்ன வந்தாலும் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியா நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கு சொன்னார் பாருங்க, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மோசைக்கு வந்ததான எல்லா எதிர்ப்புகளிலும், எதிர்த்து வந்த சகலவற்றிலும் அவர் எப்படி கூட இருந்து நடத்தினாரோ அதே போல உங்களையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஐயா, ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்த கீழே பைபிள் குறித்து தான். மற்ற புத்தகத்துக்கும் பைபிளுக்குள்ள சிறப்பு அம்சம் என்ன, பைபிள் நமக்கு என்ன போதிக்கிறது, ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா பைபிள் அப்படின்னு சொன்னாலே என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும்? இந்த பைபிளுடைய முழு காரியங்களும் முழு வசனங்களும் எதன் அடிப்படையில் சுற்றி இருக்குது, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பைபிளை ரொம்ப 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 பிடிக்கும். ஏதாவது ஒரு அறையில என்னை போட்டு அடைச்சிட்டு பைபிளை மட்டும் என் கையில கொடுத்துட்டாங்கன்னா, சாப்பாடு கொடுக்குறாங்களோ தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லை, பைபிள் இருந்தா போதும், அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். அவ்வளவு மணிக்கணக்காக அந்த பைபிளை எடுத்து படிப்பேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் நேசிப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த முழு வேதாகமும் ஒன்றை போதிக்கிறது, அன்பு. ஒரே வார்த்தை, அன்பு என்கிற அந்த 3 எழுத்துக்குள் இந்த முழு வேதாகமும் அடங்கி இருக்கிறது. எதை போதிக்கிறது என்றால் அன்பை போதிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டிலே 2 வார்த்தையில இந்த முழு வேதாகமத்தையும் அடக்கினார். நியாயப்பிரமாணம் முழுமையும் இதற்குள் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்ன 2 வார்த்தையும் அன்பு. முதல் அன்பு தேவனிடத்தில் அன்பாயிரு. 2வது அன்பு நீ பார்க்கிற மற்றவரிடத்தில் அன்பாயிரு. அப்ப நம்ம பார்க்கிற எல்லா மனுஷங்கிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும். நாம் காணாத தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்கணும். இந்த அன்பை குறித்து தான் முழு வேதாகமும் போதிக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல பிரசங்கங்களை பண்ணலாம், பல காரியங்களை குறித்து போதிக்கலாம், பல காரியங்களை வாசிக்கலாம். ஆனா அதனுடைய முடிவு அன்பு. அன்புக்காக தான் இவ்வளவு போதனை, அன்பை கொண்டு வரதான் இவ்வளவு பெரிய பைபிள். அதுக்கு தான் இத்தனை சம்பவங்கள், அதுக்கு தான் இத்தனை கதைகள். என்னுடைய வாலிப நாட்களிலே நான் அன்புக்காக ஏங்கினவன். அந்த ஏங்கின அந்த அன்பை இந்த பைபிள் எனக்கு கொடுத்துச்சு. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவர்கிட்ட நெருங்கி பேச 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 உருவமற்ற அவர், கண்களுக்கு தெரியாத அவர், அவருடைய அன்பை என் மேல பொழிய ஆரம்பித்தார். அந்த அன்பு தான் அவர் கொடுத்ததான இந்த வேதத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சது. இந்த வேதத்தின் மேல அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். ஐயா, அடுத்த கேள்வி, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஊழித்து இருக்கீங்க, பல முறை நீங்கள் பைபிளை படிச்சிருப்பீங்க. ஆனால் பைபிளில் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது? நீங்கள் அடிக்கடி பைபிள் படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, என்ன காரணம்? அந்த புத்தகம் உங்களுக்கு ஏன் பிடிக்குது, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்த வேதத்திலேயே எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னா, சுவிசேஷங்கள், நற்செய்தி நூல்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன் இந்த சுவிசேஷங்கள் உங்களை கவர்ந்து இழுத்தது என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஒரே ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரம் இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் இருக்கிறது. என்னுடைய முழு பார்வையும் என் மேல அன்பு காட்டின இயேசுவினுடைய போதனைகளுக்கு நேராகத்தான் தரும்.
நான் ஒரு காரியத்தை செய்வேன், ஆனால் இயேசு அதை செய்தாரா? நான் செய்கிறேன். யாராவது ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு ஏற்றுக்கொள்வாரா? ஓகே, நானும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய மாடலாக, ரோல் மாடலாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய முன் மாதிரியாக நான் நிறுத்தின ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை குறித்து தான் வாசிப்பேன், அதோட என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பேன். இயேசு செய்திருக்கிறார், நாம் செய்வோம். இயேசு இப்படியெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார், நாம் செய்வோம். இயேசு இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார், இந்த தியாகம், இந்த கஷ்டம், இந்த பாடலாம் அதற்கு ஈடாகாது, நாம் படுவோம். கர்த்தருக்காக, இயேசுவுக்காக, அப்படி என்று சொல்லிதான் என்னுடைய வாழ்க்கையில தியாகத்தோடு கூட கடந்து சென்றேன். எனக்கு ரொம்ப இதுல பிடித்தமான ஒரு வசனம் என்ன என்று கேட்டால், கர்த்தர் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் என்னை அழைக்கும் போது எனக்கு கொடுத்த வசனத்தை தான் டெய்லி சொல்லுவேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. நான் சொல்வது, மோச கூட எப்படி இருந்தீங்களோ அதே போல என் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, பைபிளில் அநேக தேவ மனுஷன் காணப்படுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச தேவ மனுஷன் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? என்ன காரணம்? அவருக்குள்ள விசேஷம் என்ன? எதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஊழியத்தின் பாதையில இந்த பைபிள்லையே யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு இயேசு கிறிஸ்துவை தான் பிடிக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை தாண்டி யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை பிடிக்கும். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், சரீரத்துல எவ்வளவு வியாதிகள், அவன் சந்தித்த சவால்கள் என்ன, அவைகளுக்கு நடுவுல முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துல கடந்து வந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பொதுவாக சொல்லுவேன், மற்றவர்களெல்லாம் முன்னிறுத்தாதீங்க, இயேசுவை மட்டும் முன்னிறுத்துங்க. இப்பவும் பவுலை நான் முன்னிறுத்துவதற்கு காரணம் ஊழியம். ஊழியம் அந்த அளவுக்கு அவர் செய்த மாதிரி வேற யார் செய்த ஊழியமும் என்னை கவர்ந்து இழுக்கவில்லை. பவுலுடைய ஊழியம்தான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் என்னை கவர்ந்து இழுத்து. ஐயா, உண்மைக்கும் பவுல் பண்ண ஊழியம் ரொம்ப கடினமான ஊழியம் தான் ஐயா. ரொம்ப நன்றியா. நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சபை நடத்துகிறீங்க, சபைக்கு போதுகராக இருக்கீங்க. நீங்கள் பலவிதமான ஆத்துமாக்களை பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. சபைக்கு நல்லா வர ஆத்துமா திடீர்னு வராமல் போகிறதுக்கு காரணம் என்னமா இருக்கியா? நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா? அதை குறித்து என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? என்ன காரணமாக இருக்குது? அவங்க ஏன் சபைக்கு வராமல் போகிறாங்க? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் ஒரு சபை போதகராக இருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சபை என்று எடுத்துக்கொள்வோமானால் போக்கும் வரத்துமாய் இருப்பதுதான் ஒரு சபை. எந்த சபையிலையும் எல்லா விசுவாசிகளையும் முழுமையாக நாம் அடக்கி ஆண்டுவிட முடியாது. ஒரு சபையிலிருந்து ஒரு விசுவாசி வெளியே செல்வதற்கு பல காரணங்கள் இருக்கும். நான் ஒரு சபை போதகராக இருந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். எல்லா காரணங்களையும் வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சில காரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, சபைக்கு வருகிற ஒரு நபர் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கணும் என்கிற கண்ணோட்டத்தில் சபைக்கு வருவானானால் அவன் அந்த சபையிலே நிலைத்திருப்பான். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் வராதபடி தன்னுடைய சுய எண்ணத்தில் அவனுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எண்ணி ஆலயத்திற்குள்ளே வருவானானால் அவனுடைய சுய விருப்பம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவேளை அவன் இருப்பான். அல்லது அவனுடைய சுய விருப்பம் இங்கே இருந்தால் நிறைவேறாது என்று தெரிந்தால் அவன் சபையை விட்டு வெளியேறுவான். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரும் பொழுது யார் கூட ஆகிலும் பிரச்சனை ஆயிரும். அவன் வர்ற இடத்துல நம்ம போய் உட்காரக்கூடாது, அவன் ஆராதிக்கிற இடத்துல நம்ம போய் ஆராதிக்க கூடாது அப்படின்னு எண்ணி சபையை விட்டு வெளியேறுகிறவர்கள் உண்டு. சிலர் சபைக்குள்ள உதவி கேட்பார்கள். யாராகிலும் கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உதவி செய்வாங்க. அந்த உதவியை செய்ததுக்கு அப்புறமாக திரும்ப அவங்க கொடுக்க முடியாத காரணத்தினால
திரும்ப அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாத காரணத்தினால அதுக்காக சபையை விட்டு வெளியேறுவாங்க. இப்படி பல காரணங்கள் உண்டு. இதை சில நிமிடங்களுக்குள்ளாக முழுமையாக அடக்கிவிட முடியாது. இத்தனை வருட ஊழியத்தின் பாதையில் பல விதங்களில் நான் சந்தித்திருக்கிறேன். ஐயா, ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விசுவாசி அல்லது அந்த ஆத்மா சபைக்கு வராத போது ஒரு ஊழியர் என்ன செய்யலாம், என்னெல்லாம் செஞ்சால் இந்த காரியங்களை சரிப்படுத்த முடியும், நீங்கள் எப்படி இந்த காரியம் சரிப்படுத்துவீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஆத்மாக்கள் சபையோடு வெளியே போயிருக்கோம், விசுவாசி வராமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் எப்படி என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் அந்த காரியம் சரி பண்ணுவீங்க, அதை சொல்லுங்க ஐயா. ஒரு நபர் சபையை விட்டு போகிற பொழுது அந்த நபரை விசாரிக்க வேண்டியது ஒரு போதகருடைய கடமை. போய் விசாரிப்போம், திரும்ப அவங்கள சந்திப்போம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் வைத்திருப்பது 2 அல்லது 3 முறை அவர்களை சந்தித்து அவர்களை அழைத்து பார்ப்பேன். திரும்ப திரும்ப அவர்கள் அதே காரணத்தை சொல்லிக் கொண்டு இருப்பார்களானால் அவர்களிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டு தேவனோடு பேச ஆரம்பிப்பேன். இந்த விசுவாசியை நீர் என்னுடைய சபைக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? நீர்தான் கொண்டு வந்தீரா அல்லது அவர்களாக என் திருச்சபைக்கு வந்தார்களா? எதற்காக கொண்டு வந்தீர்? என்ன நடந்தது? முழுமையாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைக்கும் வரை அந்த பின்மாற்றமாய் அல்லது சபையை விட்டு வெளியேறி போன அந்த நபரை குறித்து ஆண்டவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்வேன். அவர்களுக்காக ஜெபிப்பது மட்டுமல்லாமல் திடீர் என்று அவர்களோடு கூட தொடர்பு கொள்வேன். எப்படி இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? எங்க பிரேயர் டீமுக்கு போனீங்களா? ஊழியம் ஏதாவது செய்தீர்களா? விசாரித்து கொண்டே இருப்பேன். அப்படி ஏதாயிலும் ஒரு காரியத்தில் செய்த காரியத்தை விட்டிருப்பார்களானால், பின்தங்கி இருப்பார்களானால் அதற்குரியதான காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து மீண்டும் அவர்களை தட்டி எழுப்புவேன். நீங்க செய்யணும், ஊழியம் செய்யணும், கடைசி வரைக்கும் செய்யணும், அதை விட்டுவிடக் கூடாது என்கிற ஆலோசனைகளை வேதத்திலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்னுடைய வழக்கம். எல்லாவற்றுக்கும் மனிதர்களிடத்திலேயே பேசுவதை பார்க்கணும், தேவனிடத்திலேயே பேசுவது என்னுடைய வழக்கம். எதுனாலும், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொன்னார்ல, அதை இதுவரைக்கும் சரி, எதுவானாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவேன். மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது, மனிதர்களிடத்தில் போய் பேசுவது, அதை குறைத்து கொள்வேன். மனித தயவு நமக்கு வேணும், தேவ கிருபை நமக்கு வேணும். நம்முடைய வளர்ச்சிக்கும் பெருக்கத்திற்கும் இந்த 2 நமக்கு தேவை. ஆனால் தேவ கிருபை முதலாவது, தேவ சித்தம் முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் முதலாவது, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பது முதலாவது. ஏனென்றால் யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் சிறந்தவர், அவர்தான் நம்மளை அழைத்தவர், அவர்தான் விசுவாசிகளையும் கொண்டு வருகிறவர். ஆகவே அவரிடத்திலேயே கேட்போம், அவரே பதில் சொல்வார், அவரே நம்மை நடத்துவார். மகிமையான சபை ஆராதனை சபை மக்கள் கர்த்தரே கொடுப்பார். ஆமென்.